டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம். தொடர்ந்து எல்லா மேடைகளையும் மேடி இந்த திராவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு 250 260 பேர்த்த நீங்க ஃபில்டர் பண்ணிடலாம். அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, அடுத்த லேயர் போனீங்கன்னா that is called the attack layer. இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதை கேர்ஃபுல்லா பில்டு பண்ணிருக்காங்க. ஒரு ஏரியால இருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு, இந்த ஏரியா நேர்ந்து விட்ட மாதிரி நீ பாத்துக்க, இந்த ஏரியா நீ பாத்துக்க, யாரு வராம பாத்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பதுதான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 லேயருடைய வேலையை. இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லயும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸா காட்டிடக்கூடாது, எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த 3வது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை இந்த 3rd லேயரை நம்ம உரிச்சு பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள இந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. அவங்களுடைய பிசினஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டைப்போ, இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்டரிங்கோ, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 4வது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்?